நம்ம தம்பி செல்வமணி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு உரிமை இருக்குது, அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த நேரத்திலாலும் பேசுவேன். ஆனா திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்வமணி. அவருக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்குன்னு தன்னை வருத்திக்குன்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆக இப்ப நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர நீ என்னைக்குமே ஒரு தாயானவன் தந்தையானவன். ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை திரும்பவும் அது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன நடுவில் இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும். அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அது உண்மையில் எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதே எனக்கு தெரியும். இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகுன்றது இந்த மேடையில் ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். நான் பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு படம் இருக்கலாம், ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே உயர்ந்தவன். என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது, அவ்வளோ நியாயமானது என்னோட சுய ஒழுக்கம். அதனால என் சுய ஒழுக்கத்திலேயோ என்னோட கேரக்டரையோ அசோசியேட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் எனக்கு அதுதான் பெருசு. என் பதவி, என் உயிர், என் சினிமா, என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை எனக்கு பெருசு. என்னுடைய சுய ஒழுக்கத்து மேலும் என்னுடைய நல்லடத்தையும் மேலும் யாராவது கல்லெறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடிப்பேன். இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினாரு. அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போ செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும், அங்கே யூனியன்ல இருக்கு சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்தையும் ஃபிலிம் சேம்பர்ல சொல்லியிருக்கேன், இது கேட்கவே இல்லை. அவங்க டைரக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓகே பண்றதுக்கு முன்னாடி இத்தனை நாளை ஷூட் பண்றோம், இவங்க ஆர்டிஸ்ட் இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தாதான் மலையாளம் கேரளா அசோசியேஷன்ல கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதை முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை, இது கரெக்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும். சினிமா நல்லா இல்லாதது காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன். அதாவது சார், நான் எனக்கு இப்போ 60 வயசு ஆயிடுச்சு. இந்த 60 வருஷத்துல நான் மிகவும் வேதனை அடைஞ்ச சமயம் நேற்று தான். மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளவு வேதனை. ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை எதிர்த்து நான் நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மன கஷ்டத்துல இருந்தனோ அந்த மன கஷ்டத்துல தான் நான் நேற்று இருந்தேன். என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்த வர யாருமே இருக்க முடியாது. வேற யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது, எந்த நிர்வாகி இருக்க முடியாது, இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது, இதுக்கு இருந்த நிர்வாகி இருக்க முடியாது. அவ்வளவு மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு வாளா இருக்கேன். இந்த தமிழ் சினிமா எப்பெல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஈகோவும் இல்லாம அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்க அந்த மேடை அவங்க கிட்ட போய் உட்காந்துருக்கோம். நாங்க போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாம திரும்பி வந்திருக்கோம், பல மணி நேரம் காத்திருந்திருக்கோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு சரியான திசையில நோக்கி போடணும், அதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சரியா இருந்தாதான் நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். ஆனா அவங்களுடைய புரிதலின்மை, அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு, நான் நீங்க சொன்னதுக்கு நிச்சயமா நான் ஒத்துழைக்கிறேன். நீங்க அவங்க மேடையில எல்லா தயாரிப்பாளரும் கூப்பிடுங்க, நான் வரேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த கடமை நான் திருத்திக்கிறேன். இது தவறு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்களோட பிரச்சனையை அது நீங்க பாத்துக்கணும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் 2 இருக்கீங்கன்னா அவங்க நீங்க ஒன்னா சேர்க்கறதை நீங்க பாத்துக்கணும். நீங்க இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு எங்களால பண்ண முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு, பெப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு, அதை நிறுத்துறோம் இதை நிறுத்துறோம்னு. அப்போ நாங்க எங்களை அடியாளா பயன்படுத்துற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியா பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில இருக்கு, அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்க போராடி பல விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கோம், அதுல சைன் பண்ண கூட அவங்களுக்கு மனசு இல்லை. என்ன, ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்காரு பேரரசு, நீங்க கேட்டு பாருங்க, அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாட்கள் நாங்க அவங்களோட சண்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு, என்ன பட்ஜெட்ல படம் எடுக்க போறாரு, எத்தனை நாள் அவர் எடுக்க போறாரு, எங்க எடுக்க போறாரு, அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும், என்ன கலைப்பொருட்கள் வேணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள்ள அவர் படத்தை முடிக்க வேண்டும். அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால், அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால்
இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கோம் சார். இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் நடந்திருக்குமா? இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கறதே நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுல கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்க போராடினாலும் பண்ண முடியாது. இப்ப அதை கண்ணு கொடுத்தா நீங்க நடப்பு தயாரிப்போட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட இன்னைக்கு அவங்களா நம்ம எதிரி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நாங்க எங்களோட சம்பளம் சார், உங்க மேல நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, பெரிய படம்னா எங்க சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்க கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்க சம்பளம். அதாவது நான் சொல்றது டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி டாப் லெவலில் இருக்கவங்க நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்க சம்பளம் 3 கோடி தான். ஆனா சின்ன படங்களை வரும்போது 20%ல இருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில பட்டாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனா பெரிய படங்களுக்கு 3% தான். இப்ப நான் இப்ப இந்த 10% 20% நான் ஃப்ரீயா பண்ணா உங்களுக்கு லாபம் வந்துருமா? இப்ப நீங்க படம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு உங்களுக்கு, நீங்க உங்க பட்ஜெட் 3 கோடினா எங்க சம்பளம் அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய். இப்ப வெறும் 50 லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில நீங்க படம் பண்ணீங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயா அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், பணமே இல்லாம தேட்டர்ல கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடில எந்த விதமான ஷேரிங் இல்ல, வந்தா ஷேரிங், பணமே இல்லாம எல்லாரும் ஓட்டிட்டு அவன் லைப்ரரியில நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது சக்தி எல்லாரும் ஒருங்கிணைந்தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாம விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு? என்னோடங்கிறது ஃபெப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை. எங்களால முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்போ நான் பண்ணதேன். எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு தமிழ் சினிமா நல்லா இருக்கும். இன்னைக்கும் நான் கவுன்சிலர் மெம்பர், சேம்பர்ல நான் மெம்பர் இல்லை சார். சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்தவங்கனால நான் சேம்பர்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் சேம்பர்ல மெம்பர் இல்லை. நான் இன்னைக்கு நடப்பு தயாரிப்பு சங்கத்துல மெம்பர் இல்லை, ஒன்லி கவுன்சிலர் தான் மெம்பர் நான். ஏன்னா இது என் மேல குற்றச்சாட்டு. அவங்க நிர்வாகிகளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. நீங்க உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்க வர்றதில்லை, அதுதான் இப்ப பிரச்சனை. அவங்க சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்கு, மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட மேல ஒரு கோபம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாத பாவம், இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் நீங்க உட்காருங்க. இல்ல நான் பேசுறது தவறா இருந்தா மேடத்தை கூட சொல்றேன், உங்க ஈசியில கூப்பிடுங்க, இல்ல ஜெனரல் போர்ட்ல கூப்பிடுங்க. நாங்க என்ன தவறு செய்தோம்? ஒரே விஷயம் இப்ப எங்களால பண்ண முடியாது. என்னன்னா பெப்சியா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்க ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது எங்களால பண்ண முடியல. 300 ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது 300 ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்ப நடக்காது. அப்புறம் ஆர்டிஸ்ட் மேல நீங்க ஒத்துழைப்பு பண்ணும்போது அது ஒரு தடவை பண்ணலாம், தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களுக்கு தகராறு வருது, எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. அப்புறம் நாங்க யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும்? அப்போ நீங்க உங்க ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்க கூப்பிட்டு அதை பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது வேணா நான் எப்ப கூப்பிட்டோம், தானு சார் சொன்னார் மேடையில், நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுல இருந்து ரொம்ப மன வருத்தம் என்னன்னா, மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துறாங்க, நம்ம இதை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் 6 மாசம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார். சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல. ஆனா திட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வேளைக்கு நம்ம பேச நம்மளோட மௌனம் அவங்களோட குற்றச்சாட்டு நான் சம்மதம் தெரிவிச்ச மாதிரி ஆயிடுது. அதனாலதான் நான் நேற்று என்ன பிரஸ் மீட்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு என்ன உள்ளாக்கு. இது வரைக்கும் மிக கேவலமா ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ற, அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க. அதனால அதையெல்லாம் கூட அவங்க இது பண்ணல. இப்ப நாங்க ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம். எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் கூலியா இல்லாம ஒரு தொழிலாளரா மாறணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்க ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ள அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி பண்ணி அது என்னுடைய இமேஜ இல்ல என்னுடைய சுயமரியாதைய இல்ல என்னோட ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு சீர்கேட நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. நான் ஒண்ணு மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார், நான் பணம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு படம் இருக்கலாம், ஆனா சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்க உயர்ந்தவன். என் சுய ஒழுக்கம் அவ்வளவு சுத்தமானது, அவ்வளவு நியாயமானது என்னோட சுய ஒழுக்கம். அதனால என் சுய ஒழுக்கத்திலேயோ என்னுடைய கேரக்டரையோ அசோசியேட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் எனக்கு அதுதான் பெருசு. என் பதவி, என் உயிர், என் சினிமா, என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை எனக்கு பெருசு. என்னுடைய சுய ஒழுக்கத்து மேலும் என்னுடைய நல்லடத்தையும் மேலும் யாராவது கல்லெறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடிப்பேன். இதாதுதான். ஏன்னா
இன்னைக்கு கல்லன் வந்து நான் முதல்ல அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் இன்னும் ஞாபகம் இருக்கு. கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம், தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம், வெளிச்சம் வந்தது. அதுதான் எங்களோட இது வரைக்கும் நாங்க கவுன்சிலுக்கு அகைன்ஸ்டா பண்ணதே இல்லை சார். இனிமேலும் பண்ண மாட்டோம். அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தா நாங்க ஒரு சக்தி, நாங்க ஒரு வால். இந்த வாளை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போறாங்களா இல்ல அவங்களே வெட்டிக்க போறாங்களா அவங்க தான் முடிவு பண்ணிடணும். நீங்க தான் எங்களுக்கு வழி சொல்லணும். நன்றி, வணக்கம்.